அக்கா இன்னைக்கு என்ன சமையல்? இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாமா? அதுக்கு துவரம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு குக்கர் விசில் மூடி நம்ம பருப்பு வேக வச்சிடலாமா. இன்னொரு சைடு நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதில் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு காய் வேக வச்சிடணுமா. காய் வெந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். பருப்பு வெந்தோடனே பருப்பை எடுத்து அந்த காயில் கொட்டிட்டு புளி தண்ணியும் ஊற்றிடணும். இன்னொரு சைடு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சாம்பார் தாளித்து கொத்தமல்லி தூவி விட்ட சாம்பார் ரெடி. அக்கா இன்னைக்கு என்ன சமையல்? இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாமா? அதுக்கு துவரம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு குக்கர் விசில் மூடி நம்ம பருப்பு வேக வச்சிடலாமா. இன்னொரு சைடு நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதில் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு காய் வேக வச்சிடணுமா. காய் வெந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். பருப்பு வெந்தோடனே பருப்பை எடுத்து அந்த காயில் கொட்டிட்டு புளி தண்ணியும் ஊற்றிடணும். இன்னொரு சைடு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சாம்பார் தாளித்து கொத்தமல்லி தூவி விட்ட சாம்பார் ரெடி.